பேக்ரவுண்ட் வந்து நம்ம இதுக்கு மேலே டார்க் ஆக்கணுன்ற தேவை இல்லை. சரியா, நம்ம இந்த பேக்ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணிடுவோம் முதல்ல. எஃபர்ட்லெஸ்ஸாக செய்கிற மாதிரி இருக்கு இல்லையா? அதாவது அப்படியே செஞ்சுட்டு இருந்தாலும் அப்படியே வந்துடும் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆக்சுவலாக வந்து இது வந்து லாட் ஆஃப் ப்ராக்டிஸ். எவ்வளவு தூரத்துக்கு எந்த இடத்துல டார்க்காக வருது, எப்படி பென்சிலை திருப்புறது, இதெல்லாம் வந்து நம்ம பிளான் பண்ணிட்டு செஞ்சுட்டே வரணும் இல்லையா? இல்லை, எஸ் எஃபர்ட்லெஸ்ஸாக சார். எப்படி வரும்? எஃபர்ட்லெஸ்ஸாக நீங்க வராது. செய்யறத பார்க்கும்போது ரொம்ப ஈஸியா இருக்க மாதிரி இருக்கு சார். ஒரு ஆ, நம்பிக்கையோட போய் உட்கார்ந்து ஒரு நாள் ட்ரை பண்ணாதான் சார். ஒரு நாள் ட்ரை ஆமாம். பண்ணும்போது ச்சே வரவே வர மாட்டேங்குதேன்னு ஒரு ஒரு ஃபெட் அப் ஆகி மூடி வச்சுட்டு அடுத்த நாள் திரும்ப ஒர்க் பண்ணி மூணாவது நாள் தான் சார் வருது. ஆமாம், ஆக்சுவலாக என்னன்னா அப்படித்தான் எனக்கும் இருக்கும். எனக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் என்னன்னா நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இப்போ நீ இன்னைக்கு எவ்வளோ படம் வரைஞ்சேன்னு எனக்கு தெரியாது. சரியா, நான் வந்து இன்னைக்கு இது மூணாவது ஸ்டூடெண்ட் நீ. அப்போ யோசிச்சு பாரு, இப்போ நான் எவ்வளோ வரைஞ்சிக்கிட்டு இருக்கேன்றது யோசிச்சு பாரு. எஸ் சார். இல்லை, அப்போ புரியுது. அதுதான் நமக்கு தேவையாக இருக்கு. ஆஹ், சரி, இப்போ பாரு, இப்போ என்ன செய்ய போகிறேன் நான் இந்த இடத்துல. அங்கே வந்து அந்த அந்த ட்விக் வந்து அங்கே போய் சேர்ந்துருது. ரியலிசம்ன்றது வந்து அவ்வளவு தூரத்துக்கு இங்கே நமக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை. ஏன்னா நம்மளுடையது இந்த இடம்லாம் நமக்கு செட் ஆயிடுச்சு. அதனால ஓரளவுக்கு நம்ம ரியலிசம் கொண்டாந்தோம்னா அந்த இடத்துல நம்ம செஞ்சது சக்ஸஸ்ஃபுல் ஆயிரும். ஆனால் என்னன்னா இப்போ இந்த இடத்துல ஸ்டெம்மு வந்து ரெண்டு பக்கத்தில் பக்கத்தில் இல்லாமல் கொஞ்சம் ஸ்டாகர் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு ஷேடோ வர்ற மாதிரி போடுறேன். இந்த இடத்துல ஒரு லீஃப் வந்து அந்த லீஃப் வந்து மடிச்சிருக்கிற மாதிரி போட்டிருக்கேன். இப்போ இந்த இடத்துல வந்து கீழே வந்து நான் டார்க்கை விட்டுட்டு மேலே வந்து லைட் வச்சேன் அப்படின்னா ஃபுல்லாகவே நான் அந்த அந்த சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணியாகணும். இதை விட டார்க்காக நான் வச்சேன்னா கான்சன்ட்ரேஷன் லீஃப்க்கு போயிடும். கான்சன்ட்ரேஷன் வந்து நமக்கு பார்ட்ஸுக்கு இருக்காது. அதனால இதை வந்து அதோட நிறுத்திக்கிட்டு கொஞ்சம் ஸ்டாகர் பண்ணுறேன். கொஞ்சம் மேலே கீழே கொஞ்சம் போல. இப்போ இந்த சைடில் இருந்து லைட் வருதுனால இந்த சைடில் டார்க்காக இருக்கும். அப்போ மேனிப்புலேட் பண்ணுறது தான். ஆனால் இந்த லீஃபை வந்து நீ வந்து இப்போ இந்த இது ப்ராக்டிஸ் பண்ணுற ரைட், சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடுது. அப்புறம் ஒரு லீஃப் என்ன நேச்சுரலாகவே ஒரு லீஃபை எடுத்து நீ வந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ட்ரா பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். அப்போ தான் வந்து உனக்கு வந்து ஓஹோ நம்ம இது செஞ்சதுக்கு ரீசன் இது தான், லீஃப் வந்து இப்படி தான் இருக்குது அப்படின்றது உனக்கு அப்போ தான் விளங்கும். ஓகே சார். அது 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 வந்து ஒரு ஹேபிட்டாக வச்சுக்கணும். எப்போ எது செஞ்சாலும் நல்லா வந்துச்சுன்னா இன்னொரு தடவை செஞ்சு பார்த்துடுறது.
நல்லா வரலைன்னா நல்லா வர்ற வரைக்கும் செஞ்சு பார்த்துடுறது. எஸ் சார். இப்போ முதல்ல நம்ம இப்படி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இது எலிகண்ட்டாக இருக்கா, இந்த இடத்துல இன்னும் ஒன்று சேர்க்கலாமா, இந்த இன்னும் கொஞ்சம் டார்க் ஆக்கலாமா, லைட் ஆக்கலாமான்றது அப்புறம் யோசிக்கிறது. நம்ம இந்த சின்ன லீவ்ஸை வந்து லேசாக அப்படி விட்டுடுறோம். அங்கே ஒரு 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 லைன் 2 லைன் போட்டோம்னா டீட்டெயில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துடும். இமேஜினேஷன் தான், ஆக்சுவலாக இல்லை. ஆனால் அந்த அந்த லீஃப் அந்த பார்த்தேன் இல்லையா, அதில் வந்து ஒரு லைட் அண்ட் ஷேட் இருந்துச்சு. அந்த லைட் அண்ட் ஷேட் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, அதை அப்படியே ஃபாலோ பண்ணிருக்கேன். இப்போ லீஃபுக்காக படம் வரைஞ்சோன்னா இப்படி இருக்காது. லீஃப் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக இருக்கும். இது லீஃப்காக நம்ம வரையலை இல்லையா, எஸ் சார். அதனால நம்ம இப்படியே விட்டுறலாம் இதை. ஒரு 2-3 டிராயிங்ஸ் இன்னும் செஞ்சுருவோமா, செஞ்சுட்டு ஒரு போர்ட்ரேட்டுக்கு நம்ம அனாட்டமிக்கலாக போர்ட்ரேட்டை எப்படி அனலைஸ் பண்ணுறது அப்படின்றதுக்கு போவோம். சரியா, பார்ப்பேன். 2-3 டிராயிங் வேணுமா, இன்னும் ஒரு டிராயிங் நம்ம போட்டு முடிச்சிடுவோம். ஓகே சார். இன்னும் ஒரு டிராயிங் போட்டு முடிச்சுட்டா, இல்லாட்டி இப்போ ஆரம்பிக்கலான்னு தோணுதா உனக்கு? எது ஓகே, எது பண்ணாலும் ஓகே சார். ஆனா நான் அப்படின்றியா? ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிருக்கேன் சார் போர்ட்ரேட்டுக்கு. சரி, சரி நீங்க அப்போ உங்களோட டீச்சிங் பாக்குறதுக்கு. சரிம்மா, ரைட், ஓகே. அது போர்ட்ரேட்டு நம்ம அப்போ இன்னைக்கு நம்ம இதை எவ்வளோ தூரத்துக்கு குயிக்காக முடிக்க முடியுமோ முடிச்சிடும். அப்போ அது முடிச்சிருச்சு, ஆல்மோஸ்ட் முடிச்சிருச்சு இது. நம்ம இது முடிச்சிட்டு போர்ட்ரேட்டோடைய ஃபீச்சர்ஸ் இருக்கு இல்லையா, கண்ணு மூக்கு வாய், அதை வந்து லேசாக அனலைஸ் பண்ணி பார்ப்போம். நம்ம அதை அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு வந்து என்ன செய்யணும் அப்படின்றது, எதுக்காக அனலைஸ் பண்ணணும், அதுதான் வந்து ஒரு போர்ட்ரேட்டை வந்து அசம்பிள் பண்ணுறதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போ டிராயிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எலிமெண்ட்ஸ் ஆஃப் டிராயிங்னு ஒன்று பேசுவோம் இல்லையா. அந்த எலிமெண்ட்ஸ் ஆஃப் டிராயிங் என்னத்தை பேசுகிறோம் நம்ம, என்னென்ன இருக்குது, லைன் இருக்குது, டாட் இருக்குது, டாட்லேருந்து ஆரம்பிக்குது, அதில் லைன் இருக்குது, அந்த லைனை வந்து 2 எண்டு இருக்குது ஒரு லைனுக்கு. இதை திரும்ப நம்ம இன்னொரு தடவை பேசுவோம் பாரு. அந்த இது ஒரு மீனிங்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. ஆனால் இதில் இருந்து அது வந்து வெளியே எடுக்கவே இல்லை. கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக நமக்கு இங்கேயே இருந்துருச்சு இல்லையா. அதான் நம்மளுடைய பேசிக் ஐடியா, அதான் நமக்கு தேவைப்பட்டது. இப்போ இங்கே நம்ம செஞ்சோம் பார்த்தியாமா, அதே மாதிரி நம்ம இந்த இடத்துல வந்து மேலே கீழே கோடு போட்டு இந்த இடத்துல ஒரு சிலிண்டர் இருக்கிற மாதிரி, ஒரு பில்லர் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கை கிரியேட் பண்ணிடுவோம். அப்போ என்ன செய்கிறோம், கிரடேஷன் கிரியேட் பண்ணுறோம். இங்கேருந்து கிரடேஷன் கிரியேட் பண்ணுறோம். இங்கேருந்து வர்றதுனால உனக்கு இந்த இடத்துல ஹைலைட் இருக்கும்னு வச்சுக்கிறோம். இந்த இடத்துல ஹைலைட் இருக்கும், இங்கேயும் அங்கேயும் ஹைலைட் இருக்கும்.
அப்போ இந்த இடம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் டார்க்காக இருக்கும். அந்த டார்க்கை வந்து நம்ம என்ன செஞ்சிடறோம்னா இங்கே நம்ம வந்து அதை டார்க் ஆக்கிட்டு இங்கே டார்க் ஆக்குறோம். இன்ஃபேக்ட் ஒரு ஸ்டூடெண்ட்டோட போர்ட்ரேட் ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இதில் குவாஷில் ஒரு போர்ட்ரேட் ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஓகே சார். சார் அனுப்புகிறேன் எனக்கு குவாஷ்ல கூட ஒரு டவுட் இருக்கு சார். ஆமாம் சொல் கேளு. நீ பாட்டு பேசிட்டே இருக்கலாம். ஓகே ஆ சார். குவாஷ்ல வந்து நம்ம டியூப்ஸ் யூஸ் பண்றது பெஸ்டா இல்ல ஹினிமியாவோட அந்த ஜெல்லி குவாஷ் யூஸ் பண்றது பெஸ்டா சார்? டியூப்ஸ் தாம்மா, டியூப்ஸ் தான். ஏன்னா டியூப்ஸ் வந்து நம்ம எவ்வளவு தூரத்துக்கு கலர்ஸை மேனிப்புலேட் பண்ண முடியுன்றது வந்து டியூப்ஸில் மேனிப்புலேட் பண்ணுற மாதிரி வேறு எதுலேயுமே மேனிப்புலேட் பண்ண முடியாது. இப்போ நீ வாட்டர் கலரில் வந்து ரெண்டு சாய்ஸ் இருக்குது நமக்கு, டியூப்ஸ் இருக்குது, கேக் இருக்குது. டியூப்பில் மேனிப்புலேட் பண்ணுற லெவலுக்கு நீ ரெண்டுமே செஞ்சு பார்த்துருக்கியா? ஆமா சார், தெரியாம வாங்கிட்டேன் சார் அது. ஓகே. என்ன என்ன ரிசல்ட் உனக்கு என்ன வந்துச்சு? எனக்கு ரொம்ப எப்படி சொல்றதுன்னா லைட் அண்ட் ஷேட் அந்த அளவுக்கு கொடுக்க முடியல. அண்ட் வந்து நம்மளோட எப்படி ஃப்ளாட்டாக சொல்றது உட்காரும், சார்? ஃப்ளாட்டாக உட்காரும். ஆமா சார். ஆமா சார். ஃப்ளாட்டாக உட்காரும். ஆனால் டியூப்பில் இது பண்ணோம்னா கம்ப்ளீட்டாக காஞ்சதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு கலரை வச்சுட்டு இதுவும் காஞ்சதுக்கப்புறம் ரெண்டையும் ஈஸியாக blend பண்ணிடலாம் டியூப் கலராக இருந்தால். எஸ் சார். நான் உனக்கு இது எடுத்து காட்டுறேன். நான் உனக்கு நான் செஞ்சிகிட்டு இருக்கிறத இது கொஞ்ச நேரம் நான் இதை செஞ்சு லேசாக கம்ப்ளீட் பண்ணிட்டோன்னா அதை நான் எடுத்து காட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கண்ணு மூக்கு வாய் வரைவோம். சரியா? ஓகே சார். இது ஓகே. ரொம்ப சத்தமாக வச்சு நீங்க டெமோ கொடுக்கும் போதே வந்து போர்ட்ரேட் எப்போ கொடுப்பீங்கன்றதுல நான் வெயிட் பண்றேன் சார். ஓகே. இல்லை அங்கே போர்ட்ரேட் கஷ்டமா? ஏன்னா போர்ட்ரேட் வரையக்கூடியவங்களுக்கு மாத்திரம்தான் போர்ட்ரேட் டெமோ கொடுக்கறதுல அர்த்தம் இருக்கு. போர்ட்ரேட் வரைய தெரியாதவங்களுக்கு போர்ட்ரேட் டெமோ கொடுத்து எந்த விதமான யூஸும் இல்லை. சிலர் வந்து போர்ட்ரேட் அட்டெம்ப்ட் பண்ணவே மாட்டாங்க. அவங்களுக்கு போர்ட்ரேட் டெமோ கொடுத்தோம் அப்படின்னா டிசப்பாயிண்டாக தான் ஆவாங்க. நீலகண்டன் மதுரை டிக்லைன். கிளாஸ் இருக்குன்றது தெரியும் எல்லாருக்கும், ஆனாலும் வந்து தேவையில்லாமல் ஃபோன் பண்ணுவாங்க சில ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்ணுறது? சரி அம்மா, எதுக்காகனா இது வந்து ரொம்ப கான்ட்ராஸ்டாக இருக்க வேண்டான்னு பார்க்குறேன். இந்த தூண் வந்து லேசாக அந்த இடத்துல உள்ளே போயிடுது, அவ்வளவுதான். அந்த டோனை மேட்ச் பண்ணுறதுக்கு என்ன செய்கிறேன் பார்த்தியா? இப்போ இந்த இடத்துல ஒரு பேண்ட் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த இடத்துல ஒரு பேண்டு நான் கொடுத்தேன். அந்த இடத்துல பேண்டு கொடுத்து நான் அந்த பேண்டை எடுக்கிறதுக்கு அது பக்கத்துலேயே இன்னொரு ஒரு டார்க் டோன், அதோட கொஞ்சம் குறைச்சலா, அதோட கொஞ்சம் கூட அப்படின்னு சொல்லிட்டு டார்க் டோன் கொடுத்தேன்னா அந்த பேண்டு வந்து எடுபட்டுருது. இப்போ நான் இதை செஞ்சுட்டு எரேசர் வச்சு நான் வந்து இங்கே எரேஸ் பண்ணுறதா இருந்தால் கூட பண்ணலாம் ஹைலைட்டுக்கு. நான் இங்கே வந்து டெக்ஸ்சருக்காக இதை நான் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் டயகனல் லைன் வச்சு
இந்த இடத்த நான் பள்ளமாக்கிட்டு இதோட அந்த ஸ்கெட்சை இந்த இதை முடிச்சிடுறேன். அதாவது மீனிங் இதுக்கு வெளியில் வரல. புரியுது சார். ஒரு ஒர்க்கை பார்த்தோம்னா நான் இதைத்தான் செய்ய ட்ரை பண்ணினேன், இதுதான் வந்திருக்கு அப்படின்றது வந்து கிளியராக இருக்கணும். நம்ம என்னமோ கொஞ்சம் டவுட்ஃபுல்லாகவே செஞ்சுட்டு போகிற மாதிரி இருக்கக்கூடாது. அதுக்காகத்தான் இப்படிலாம் டெஃபினட்டாக லைன்ஸ் அந்த இடம் வந்து எந்த விதமான யூஸும் கிடையாது இப்போ நான் செஞ்சுட்டு இருக்கிற இடம். ஆனாலும் அந்த இடத்தையும் அந்த மெச்சூரிட்டியோட லைன்ஸ் வச்சு செஞ்சு முடிக்கிறது தான் இந்த படத்துக்கு அழகு. அப்போ தான் கிடைக்கும். இல்லாட்டி மீதி இடம்லாம் நல்லா இருக்கும், இந்த இடம் மாத்திரம் தெரியும் எல்லாருக்கும். அந்த கண்ணு வந்து நேரம் அங்கே தான் போகும். வீக்கஸ்ட் பாயிண்ட் தான் வந்து கண்ணு முதல்ல தேடும். இதோட க்ளோஸ் ஆகுது. And இன்னொரு டவுட் இருக்கு சார் ஆமா. எனக்கு. நம்ம ஹைப்பர் ரியலிஸ்டிக் பத்தி பேசிட்டு இருந்தோம் சார் ஆமா. லாஸ்ட் கிளாஸ். ஆமா. இப்போ நம்ம இந்த இந்த பிக்சர்ல வந்து நம்ம இந்த லீஃப்க்கு இம்பார்ட்டன்ஸ், பாட்ரியோட லீஃப்க்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கம்மியா கொடுத்துருக்கோம். ஆனா இதே பிக்சரை நம்ம ஹைப்பர் ரியலிஸ்டிக்கா பண்ணும்போது லீஃப்க்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போமா? லீஃபுக்கு வந்து அதாவது ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ்ன்றது வந்து கொடுத்துட்டேன்னா படம் வந்து ஃப்ளாட்டாக இருக்கும். ஒரு இப்போ ஹைப்பர் ரியலிசம் அப்படின்னு சொல்லிட்டு நீ சொல்கிறப்ப வந்து ஃபோட்டோ ரியலிசம்ன்றது ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் ஹைப்பர் ரியலிசம்னு ஒன்று இருக்குது. சரியா? அப்படின்றப்ப இப்போ ஃபோட்டோ ரியலிசத்தில் வந்து நீ எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபோட்டோவில் என்ன வந்திருக்கோ அதை தான் எடுக்கிறது. ஃபோட்டோவில் கட்டாயமாக நம்ம வந்து ஒரு இடத்த ஃபோக்கஸ் பண்ணுறோம், மீதி இடம் வந்து கொஞ்சம் அவுட் ஆஃப் ஃபோக்கஸாக தான் இருக்கும். சரியா? இப்போ நம்ம எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ அதை ஐதர் நம்ம வந்து டார்க்காக காட்டுவோம், மற்ற இடம்லாம் லைட்டாக இருக்கிற மாதிரியும் நம்ம இம்பார்ட்டன்ஸ் காட்டுறது. சப்போஸ் ஒரு சேடாக ஒரு ஆள் உட்காந்துக்கிட்டு இருக்கான், அந்த ஆளோடைய ஷேடோ மாத்திரம் தான் தெரியுது அப்படின்றப்ப அதை டார்க்கை வந்து காட்டுறப்ப மீதி இடத்த லைட்டாக காட்டுறோம். டீட்டெயில் ஒருவேளை இருக்கலாம், ஹைப்பர் ரியலிசம்ன்றப்ப ஒருவேளை அந்த இடத்துலையும் டீட்டெயில் இருக்கலாம். ஆனால் இம்பார்ட்டன்ஸ் வந்து இந்த இடத்துக்கு கொண்டு வர்றதுக்காக நம்ம சில வேலைகள் பண்ணுவோம். லைக் அந்த இடத்துல கலரை வந்து கொஞ்சம் பிரைட்டாக காட்டுவோம், லைட்டை கொஞ்சம் ஜாஸ்தி காட்டுவோம், இல்லாட்டி கொஞ்சம் குறைச்சலாக காட்டுவோம். அது நார்மலாக இருக்கிறத விட கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஆனால் டீட்டெயில் வந்து ஒரு அளவுக்கு கண்ட்ரோல்டாக குறைப்போம். பார்த்த உடனே டீட்டெயில் குறைச்சது தெரியாது. ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து இந்த முக்கியமான ஒரு இது, இங்கே ஒரு லீஃப் இருக்குது அங்கே ஒரு லீஃப் இருக்குன்னு வச்சுக்கிறோம். இந்த லீஃபுக்கு இருக்கக்கூடிய டீட்டெயில் வந்து அந்த லீஃபுக்கு கொடுத்துருக்க மாட்டோம், ஆனால் கொடுத்துருக்கிறது தெரியாத லெவலுக்கு மேனேஜ் பண்ணியிருப்போம். என்ன விளக்குதான் உனக்கு? அப்போ மேனிப்புலேட் பண்ணுறோம் நம்ம. புரியுது சார். இப்போ இந்த தூணை வந்து என்ன ஒரு ஈஸியாக வேலை பார்க்கல. நீ பார்த்துக்கிட்டு தான் இருக்க, தூணை வந்து லேசாக அப்படின்னு சொல்லிட்டு வச்சு தேய்ச்சி விட்டுட்டு இல்லை, அதுக்கு கரெக்டாக அந்த டெக்ஸ்சரை கொடுத்துக்கிட்டு இருக்கேன், அந்த வேல்யூ ஸ்கேலை கரெக்டாக கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் இந்த இடத்துக்கு நான் கொடுத்த இம்பார்ட்டன்ஸ் நான் அங்கே கொடுக்கல.
ஆனால் கேர்லெஸ்ஸாக இல்லை. கேர்லெஸ்ஸாக இருக்கிறதுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. மீனிங் கேர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அப்போ டீட்டெயில் இருக்கும், ஆனால் இந்த இடத்துல இருக்கக்கூடிய அளவுக்கு டீட்டெயில் வந்து இருக்காது. அங்கே இருக்கிற லீஃப் வந்து சாதாரணமாக இருக்கும் லீஃப். இந்த இடத்துல இருக்க லீஃப் ஸ்பெஷலாக என்னமாச்சும் ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கும். ஒரு 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 லேசாக அப்படி ட்விஸ்டாக இருக்கும், லேசாக காற்றுல ஆடிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். என்னமாச்சும் ஒன்று இந்த இந்த இடத்துல இருக்கிற லீஃப் செய்யும். அதில் தான் நம்ம வந்து ரெண்டுக்கு இருக்கக்கூடிய வித்தியாசத்தை நம்ம யோசிக்கிறோம். அப்போ இட்ஸ் நாட் வாட் வி டூ, இட்ஸ் வாட் வி திங்க். இந்த இடத்த இப்படி இருக்கணும் அப்படின்றது திங்க் பண்ணுறோம். சரி, அப்போ அந்த அந்த தூண் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சுமா. ஆனால் அந்த தூணில் வந்து ஜாஸ்தி வந்து வேலை இல்லை. ஆனால் அந்த தூணில் எந்த விதமான குறையும் இல்லை இல்லையா? தூண் வந்து இன்னும் டீட்டெயிலுக்கு போகலாம், அது பண்ணலாம். இல்லை இல்லை வேணாம், வந்து செஞ்சோன்னா தூண் வந்து கெட்டு போயிடும். இப்போ நான் வந்து இந்த லீஃபை வந்து எடுத்துட்டு நம்மளுடைய இதில் கிளாத்துக்கு நான் போகணும். கிளாத் என்ன செய்யுதுன்றதை நான் இந்த இடத்த வந்து கொஞ்சம் யூஸ்வலாக என்ன செய்வேன்னா, யூஸ்வலாக இல்லை, சில நேரங்களில் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு இப்படி இப்படி பேப்பரை இப்படி வச்சுட்டு அப்படியே கோடு போட்டு வந்துடுவேன். ஆனால் ரொம்ப ஷார்ப்பாக தெரியும் அது. இப்படி கோடு போட்டோன்னா பேப்பர்லேருந்து வெளியே வருது கோடு. இப்படி கோடு போட்டே வந்துட்டோன்னா அந்த சப்போஸ் அந்த பேப்பர் இல்லாமல் செஞ்சோன்னா எவ்வளோ தூரத்துக்கு நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி செய்யணுமோ அவ்வளவு ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டியதில்லை. இங்கே வரேன், அப்படி வந்துடுது அது. ஆனால் ரொம்ப ஹார்ஷாக தெரியுது இல்லையா, ஆர்டிஃபிஷியலாக தெரியுது அந்த இடம். இது கண்ட்ரோல் பண்ணி செஞ்சுட்டு லேசாக எரேஸ் பண்ணால் கூட பரவாயில்லன்னு தான் எனக்கு தோணும். ஆனால் அப்படி ஒரு டெக்னிக் இருக்குது, உனக்கு சொல்கிறேன். ஓகே. சரி, இப்போ ஆல்மோஸ்ட் பிக்சர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. எனக்கே இம்பேஷண்ட் ஆயிடுச்சு. என்ன என்ன இம்பேஷண்ட் ஆயிடுச்சுன்னா, இதெல்லாம் உனக்கு என்ன செய்யறதுன்றது தெரியும் இல்லையா? எஸ் சார். செஞ்சிருவேன் இல்லையா? செஞ்சிருவியா? எஸ் சார், பண்ணிடுவேன் சார். பண்ணிடுவியா? நம்ம கண்ணு மூக்கு வாய்க்கு போயிடுவோமா? எஸ் சார். ஓகே, வரேன். இதை லேசாக அந்த இடத்த, இந்த துணியை மாத்திரம் லேசாக செஞ்சுட்டு எவ்வளவுதான் அவசரமாக இருந்தாலும், எவ்வளோதான் அர்ஜெண்ட்டாக இருந்தாலும், அவசரம் இல்லை, எவ்வளோதான் அர்ஜெண்ட்டாக இருந்தாலும் அவசரப்பட முடியாதுமா. அவசரப்பட்டோம்னா என்ன செஞ்ச வந்தோமோ அதோடைய மீனிங் வந்து சரியாக வராமல் போயிடும். இதை அப்படியே நிறுத்திட்டு அடுத்த பேஜுக்கு போயிடுவோமா? ஓகே சார். நீ நீ தனியாக கம்ப்ளீட் பண்ணிடுவியா? அதை நான் இதை கம்ப்ளீட் பண்ணி உனக்கு நான் அனுப்புகிறேன். ஓகே சார். சரி, அப்பாடின்னு இருக்கும் உனக்கு? இல்லை சார், இல்லை சார். இந்த கான்செப்ட்ஸ் மறக்க கூடாதுன்னு நான் வேற ஒரு பிக்சர் எடுத்து இந்த டெக்னிக்ஸ்லாம் வர மாதிரி பிக்சர் எடுத்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார் சைடுல. ஓ அப்படியா? ஃபினிஷ் பண்ண உடனே உங்களுக்கு அனுப்புறேன் சார். சரி சரி சரி, வெரி குட், வண்டர்ஃபுல். நான் இது வந்து டேட்டு போட்டுடுறேன். இன்னைக்கு வந்து 10 இல்லையா?
10 7 25. 4 days கிளாஸ், 4 days ஒர்க்குன்னு சொல்ல மாட்டேன் நான். இல்லை, 4 days கிளாஸ். இது வந்து இன்னொரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸுக்கு லைட் அண்ட் ஷேட் சொல்லி தந்துக்கிட்டுருக்கேன். அவங்க இங்கே பெங்களூரில் இருக்காங்க, ஆனால் ஆன்லைனில் தான் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன். லைட் அண்ட் ஷேட் இது வந்துச்சு. சரியா? இதில் வந்து அந்த பேப்பரை வந்து அப்படி தான் ஹேண்டில் பண்ணி ஆகணும். அப்படி ஹேண்டில் பண்ணால் தான் நோட் புக் வந்து உருப்படியாக இருக்கும். கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக ஹேண்டில் பண்ணாலும் அது உனக்கு சொன்னேன் நான் நோட் புக்கு கீழே ஒரு எக்ஸ்ரே ஃபில்ம் வைக்கணும் அப்படின்னு. மேம் சொல்லியிருக்காங்க சார். ஓகேம்மா. சரி, அது ஒரு எக்ஸ்ரே ஃபில்ம். மேம்னா யாருமா? தீபா மேம் சொல்லியிருக்காங்க சார். ஓகே ஓகே சரி. இது எக்ஸ்ரே ஃபில்மு ஒன்று வாங்கி வச்சிருக்கியா நீ? எஸ் சார். ஓகே ஓகே குட். ஓகே. இப்போ கண்ணு தான் இருக்கிறதுல இம்பார்ட்டன்ட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா? அதாவது எல்லாம் செய்யுது அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அவள் ஆர்டிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. சமயத்தில் முடி கூட அவ்வளோ தூரத்துக்கு இம்பார்ட்டண்ட் விஷயமா இருக்கும். ஆனால் நம்ம வந்து கண்ணை வந்து இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்டாக யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ அங்கேருந்து ஆரம்பிக்கிறோம், ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறோம் நம்ம. இப்போ கண்ணை வந்து வரைகிறோம் அப்படின்னா நான் கிட்டக்கு போயிடுறேன். எனக்கு சிறுசாக வரைவோம். முதல்ல சிறுசாக வரைவோம், அதுக்கப்புறம் பெருசாக வரைவோம். சரியா? கண்ணை வந்து நம்ம என்ன செய்கிறோம், இப்படி ஒரு கோட் போட்டுக்கிறோம். இப்போ ஒரு பால் வரையணும் அப்படின்னு சொன்னோன்னா ஒரு சர்க்கிள் ஒன்று போடுறோம். அப்போ வந்து சர்க்கிள் வந்து காம்பஸை வச்சு போடலாம், ஃப்ரீ ஹேண்டாக போடலாம், அது பண்ணலாம். இல்லை சர்க்கிளை வந்து ஃபஸ்ட்டு வந்து சென்டரில் ஒரு புள்ளி வச்சுக்கிடுவோம், அப்புறம் மார்க்கிங் பண்ணுவோம். ஈக்குவலாக எல்லா சைட்லேயும் மார்க்கிங் பண்ணிவிட்டு முதல் 4 சைடில் மார்க்கிங் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அப்படி செஞ்சுட்டு இதெல்லாம் கனெக்ட் பண்ணிக்கிட்டே வந்தோன்னா சர்க்கிள் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டம் ஒன்று வச்சுருக்கோம். அது ஒன்று தான் சர்க்கிள் போடுறதுக்கு மெத்தடா, இல்லை நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஆனால் இதுவும் ஒரு மெத்தட். அப்போ இந்த மெத்தட் வந்து நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துச்சு, நம்ம இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறோம். மற்ற மெத்தட்ஸையும் ட்ரை பண்ணி பார்ப்போம் நம்ம கட்டாயம். எந்த மெத்தட் வந்து நமக்கு மேக்ஸிமம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குது ஒர்க்கை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி தான் இப்போ நம்ம வந்து அனாட்டமிக்கல் பார்ட்ஸ் நம்ம வரையும் போது, இப்போ கண் வரைகிறதுக்கு வெஸ்டர்ன் ஸ்டைல் ஒன்று இருக்குது. சரியா? வெஸ்டர்ன் ஸ்டைல் வந்து எப்படி வருதுன்னா, மைக்கேல் ஆஞ்சலோ இவங்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்த ஒரு ஸ்டைல். நான் வந்து ஹெச்பி பென்சிலில் முதல்ல ஆரம்பிக்கிறேன். மாடலோடைய லெஃப்ட் ஐ நம்ம பார்க்குறப்ப ரைட் சைடில், நம்மளுடைய ரைட் சைடில் இருக்குது, ஆனால் மாடலோடைய லெஃப்ட் ஐ. அப்போ லெஃப்ட் ஐன்னு சொல்லிட்டு வர்றப்ப அந்த நோஸ் இங்கே இருக்குது பார்த்தியா? நோஸ் வந்து இப்படி வந்ததுன்னா இப்படி வருது நோஸ். இதை வந்து இன்சைடுன்னு ஒரு ஃபேஸ் இருக்குது, ஃபேஸ் இருக்குது, சென்டராக பிரிக்கிறோம். இதை வந்து இன்சைடு இதுக்கு இது இன்சைடு. வெளியில் போயிடுச்சா? தெரியுதில்ல உனக்கு? ஓகே, அது தெரியுது சார். தெரியுது. இதில் வெளியில் போயிடுது, கிட்டக்க கொண்டு வந்ததுனால வெளியே போயிடுது, பரவாயில்ல. சரியா? இப்போ வந்து என்ன செய்கிறோம்னா, அங்கேருந்து ஒரு கோடு ஒன்று போடுறோம். ஒரு 45 டிகிரிஸ் இல்லை 40 டிகிரிஸ்ன்னு சொல்லிட்டு வச்சுக்க. ஒரு லைன் போடுறோம். இது இன்சைட். டாப்பில் வந்து இன்சைட் வில் பி ஸ்மால், அவுட் சைட் வில் பி லவுட். சரியா? இங்கே வந்து
இன்சைட் வில் பி லாங் கீழே, அவுட் சைட் வில் பி ஷார்ட். ஆனால் பேரலாக இருக்காது. இதுக்கு பேரலாக இது இருக்காது, கொஞ்சமாச்சும் வித்தியாசமாக இருக்கும். அப்படி வந்துடுது. பேரலல் கிடையாது. இதுக்கு பேரலாக அது இருக்காது. இட் கேன் பி வாட் எவர். ஆனால் அதுக்கு பேரலாக இல்லாமல் இருக்கும். இப்போ இந்த இடத்துல என்ன இருக்கும்? டியர் கிளாண்ட் இருக்கும். அப்படி டியர் கிளாண்ட் வந்துடுது. செஞ்சுட்டு இதை கர்வ் பண்ணுறோம். இதை கர்வ் பண்ணிடுறோம். இதை கர்வ் பண்ணிட்டு இது இல்லை நமக்கு. அது கைட்லைனுக்காக தான். அதே மாதிரி இங்கேருந்து என்ன ஆகுதுன்னா, அப்படி இது கீழே, இங்கேருந்து அது கீழே இறங்கி அப்படி வந்து அப்படி கீழே இறங்கி இப்படியே வந்து இட் கோஸ் அண்ட் ஜாயின்ஸ் ஃப்ரம் அண்டர்நீத். இந்த லைனுக்கு அண்டர்நீத்தில் தான் போய் ஜாயின் ஆகுது. இந்த இடத்துல கொஞ்சம் ஜாஸ்தி வளைஞ்சிருச்சு. சரியா? கொஞ்சம் கீழே. இப்போ நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பார்க்குறோம். இங்கே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கிடையாது, நார்ம். இப்படி இதுதான், இது சாதாரணமாக இப்படி இருக்கும், ஆனால் எல்லாருக்கும் இப்படி இருக்காது. அப்படின்ற மாதிரி என்ன செய்யறோம்? நம்ம ஒரு ஐபால் ஒன்று வரைகிறோம். சரியா? ஐபால் எவ்வளவு இருக்கணும்? எவ்வளவு வேணாலும் இருக்கலாம். ஒருத்தருக்கும் ஒரு சைஸில் இருக்கும். இது சென்டராக இருக்கு. ஆனால் சென்டரில் தான் ஐரிஸ் வரும். ஜென்ரலாக இப்படி கண்ணு இருந்துச்சுன்னா இந்த சர்க்கிளை கம்ப்ளீட் பண்ணினா மேலே ஐலைட் இருக்கு பார்த்தியா? மேலே ஐலைட்டோடைய ஃபோல்டு வந்து அந்த இடத்துல இருக்கும். அங்கேருந்து ஒன்று இது ஓப்பன் அப் ஆகலாம், அப்படி ஓப்பன் அப் ஆகலாம். இங்கே வந்து கொஞ்சம் கிட்டக்க வரும். இங்கே வந்து அவ்வளோ டிஸ்டன்ஸ்னால் இது கொஞ்சம் கிட்டக்கு வருது. இட் டசன்ட் கோ அண்ட் ஜாயின். அப்படி வந்துடுது, அவ்வளோதான். இது அப்படி போயிடுது. ஐப்ரோ அப்படி போகுதுன்னு வச்சுக்கிறோம். ஐரிஸ் வந்து கரெக்டாக சென்டரில் இருக்கும். இதில் நம்ம நார்மலாக இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து நம்ம வந்து முதல்ல போட்டுக்கிட்டு வந்திருக்கோம். இங்கே என்ன இருக்கும்? டியர் கிளாண்ட் இருக்கும். லோவர் ஐலிடோடைய லோவர் ஐலிட் வந்து அப்படி வந்திருக்கு பார்த்தியா? லோவர் ஐலிடோடைய திக்னஸ் வந்து ஓரளவுக்கு தெரியும். ரொம்ப ஆப்வியஸாக இல்லை, ஓரளவுக்கு தெரியும். அப்படியே வந்து இங்கே வந்து அப்படி ஜாயின் ஆகிடுது. இது இன்னும் கொஞ்சம் லேசாக வெளியே எடுத்து விட்டுக்கும். அப்படி வந்து ஜாயின் ஆகிடுது. அப்பர் ஐலிட் தெரியாது, ஏன்னா நம்ம வந்து ஐ லெவலில் பார்த்துட்டு இருக்கோம். மேலே இருந்து அப்பர் ஐலிட்டோடைய திக்னஸ் வந்து தெரியாது. சரியா? லைட் இங்கேருந்து வர்றதா வச்சுக்கிறோமா? லைட் இங்கேருந்து வர்றதா வச்சுக்கிறோமா? இங்கேருந்து வர்றதா வச்சுக்கிறோம். சரி, இங்கேருந்து லைட் வந்து கம்மிங் ஃப்ரம் லெஃப்ட். அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஹைலைட் விழும். ஹைலைட் வந்து இந்த பிளாக்குக்குள்ளேயும் போகலாம், ஐரிஸ்குள்ளேயும் போகலாம், ஐரிஸ்க்கு வெளியே இருக்கலாம். ஐரிஸ் வந்து பெருசாக பெருசாக ஒரு ட்ரீமியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது தூக்க கலக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இன்னசென்ட்டாக இருக்கிற மாதிரியும் இருக்கும். தூக்க கலக்கத்தில் இருக்கும் அப்படின்னா we are not aware of everything, இல்லையா? அந்த அவேர்னஸ் இல்லாமல் இருக்கிறதா தான் இன்னசென்ட் சொல்கிறோம். அப்போ சின்ன பிள்ளைகளுக்கு பார்த்தீங்கன்னா ஐரிஸ் வந்து நல்ல பெருசாக இருக்கும். ரொம்ப சிறுசாக இருந்துச்சுன்னா ட்ரக் அடித்த மாதிரியோ இல்லாட்டி பேய் அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்போ இந்த ஹைலைட்டை அதை விட்டுறோம். நம்ம அந்த ஹைலைட்டை பைட்டாக விட போகிறோம். சரியா? அதை விட்டுறோம். ஐரிஸ் வந்து கம்ப்ளீட்டாக பிச் டார்க்காக இருக்கும். ஏன்னா இட்ஸ் அ ஹோல். ஐரிஸ் இஸ் அ ஹோல், இல்லையா? we know that. அது வந்து பிச் டார்க்காக இருக்கும். முதல்ல அதை பிச் டார்க் ஆக்கிடுறோம். போர்ட்ரேட் செஞ்சுக்கிட்டு இருக்கியா நீ? எஸ் சார். உன் போர்ட்ரேட் ஏதாவது ஒன்று காட்டுமா எனக்கு, அப்புறம் அனுப்பி விட்றியா? ஓகே சார். எனக்கு என்ன ஸ்டேஜில் இருக்கேன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுன்னா நான் இந்த இது வந்து உனக்கு நான் சொல்லித்தரணும் அப்படின்னு தான் ஆசைப்படுவேன். ஏன்னா இது வந்து ஒரு சிஸ்டம். இது ஒரு சிஸ்டம். சரியா?
Yes, sir. இதில் ஒரு ஒரு டீப் அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்று இருக்கு. சரியா? இப்போ உனக்கு வந்து ஐபாலை பற்றி தெரியும் இல்லையா? ஒரு Yes, sir. ஐபாலை பற்றி தெரியும். ஐபால் எப்படி இருக்கு? இது அப்படி இருக்குன்னு வச்சுக்கிறோம். கிட்டத்தட்ட சர்க்குலராக தான் இருக்கும், லேசாக எலாங்கேட்டடாக இருக்கும். அப்படியே வந்து ஆப்டிக் நர்வ்னு சொல்லுவோம். இதில் வந்து நீ பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாக வந்து நர்வ் எண்ட்ஸ் இருக்கும். ரெட்டினான்னு சொல்லுவோம் இல்லையா? அதை ரெட்டினால நர்வ் எண்ட்ஸ் இருக்கும். எல்லா நர்வ் எண்ட்ஸும் ஃபோட்டோ சென்சிட்டிவ், லைட் சென்சிட்டிவ். அப்போ இமீடியட்டாக ஒரு எலக்ட்ரிசிட்டி இது பண்ணி பிரெயினுக்கு அனுப்போம். பிரெயின் வந்து அதை வந்து விஷனாக கன்வெர்ட் பண்ணி சொல்லுது. நம்ம கண்ணில் பார்க்குறதா நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக பிரெயின் தான் நம்மளை பார்க்க வைக்குது. இது வந்து லைட்டை மாத்திரம் கேதர் பண்ணி அங்கே அதை இன்ஃபர்மேஷனை அனுப்புது. ஓகே, சரி, அதை அந்த கதைக்குள்ளே நம்ம நிறையா போக வேண்டாம். இதில் என்ன ஆகுதுன்னா, இப்போ இப்படி ஒரு பால் மாதிரி இருக்குது. இது ஃபுல்லாக லிக்விட் வந்து நிறைஞ்சிருக்கும். இங்கே வந்து ஒரு ஷட்டர் மாதிரி ஒன்று இருக்குது. நான் வரைஞ்சிட்டு எரேஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். சரியா? ஏன்னா அந்த அந்த ஷேப்பு காட்டிட்டு உனக்கு அதுக்கப்புறம் அது எப்படி டெவலப் ஆகுதுன்னு காட்டுறேன். இதுக்கு நடுவில் வந்து ஒரு கேப் இருக்கு. இதை டயஃப்ராம்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? பியூப்பிள்னு சொல்லுவோம் இல்லையா? Yes, sir. இது வந்து ஐரிஸ், இது வந்து பியூப்பிள் இல்லையா? அப்போ அதனால தான் அது அவ்வளோ கருப்பாக இருக்குது. ஏன்னா இது உள்ளே இருக்கக்கூடியதை காட்டுது, உள்ளே வந்து டார்க்காக இருக்குது. இப்போ வந்து இங்கே வந்து அப்படி ஒரு டோம் ஒன்று இருக்குது. அந்த டோம் வந்து இட்ஸ் டிரான்ஸ்பரண்ட். இது எல்லாமே லிக்விட் வந்துக்கிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து தான் லென்ஸ் எல்லாம் வருது. that we won't go into because that's not our business. Anyway, just to understand. அப்படி வந்து சேர்ந்துருது. இந்த இடம் தான் பிளைண்ட் ஸ்பாட்னு சொல்லுவோம். எனிவே, திஸ் இஸ் த ஐ. அப்போ இது வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. இது டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குன்னா இந்த இடம் டிரான்ஸ்பரண்ட். சரியா? இப்போ இங்கேருந்து லேசாக, பிகாஸ் இட் இஸ் ஸ்லைட்லி இருவர் அதை வரைஞ்சிட்டு அப்புறம் நான் ஓகே. எப்படி வந்திருக்கு? ஐலிட் வந்து அப்படி இருக்கு. Do you follow me? இந்த இடம் இருக்கு பத்தி, அதான் இது. இந்த இடம் அது. Yes, sir. புரியுது சார். இந்த இடம் வந்து எங்க இருக்கு? இந்த இடத்துல இருக்கு. இங்க இருக்கலாம், எங்க வேணாலும் இருக்கலாம். எங்க வேணாலும் இருக்கலாம், இங்க இருக்கலாம், இங்க கூட இருக்கலாம். அப்போ வந்து இந்த ஐபால் வந்து கொஞ்சம் மேல இருக்கும். அப்படி வந்துடுது. அப்போ லைட் இங்கேருந்து வந்துச்சுன்னா இந்த இடத்துல ஷேடோ விழுமா இல்லையா? அப்போ லைட் வந்துச்சுன்னா இந்த இடத்துல ஷேடோ விழும் இல்லையா? அது ஃபுல்லாக அப்படியே ஷேடோ விழும். இந்த இடம் வந்து போய் ஜாயின் ஆகிடுறதுனால அவ்வளோ தூரத்துக்கு அந்த இடத்துல ஷேடோ இருக்காது. இங்கேருந்து இப்படி ஷேடோ விழும். ஒரு போர்ட்ரேட் வரைஞ்சிக்கிட்டு இருக்கும்போது கண்ணை வந்து நம்ம இவ்வளோ தூரத்துக்கு டீட்டெயில் காட்ட மாட்டோன்றது கம்ப்ளீட்டாக வேற ஒரு விஷயம். இவ்வளோ தூரத்துக்கு தான் அந்த ஷேடோ விழும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல விழாது இல்லையா? இந்த இடத்துல மேலே வந்துடுது. இந்த இடம் டிரான்ஸ்பரண்ட் இல்லையா? இந்த இடம் ஒயிட்டாக இருக்கக்கூடிய இடம். இந்த மாதிரி ஒரு இடம் வெளியில் இந்த சைடில் குளோபில் வந்தது. கண்ணை பார்த்து நேரில் பார்த்தீங்கன்னா ரவுண்டாக இருக்குது. இந்த இடத்துல இப்படி இருக்குது, இந்த இடத்துல பீப்புள் இருக்குது. கண்ணு வந்து அப்படி இருக்குன்னா இந்த இடத்துல ஷேடோ விழுந்திருக்கு. ஓஹோ, வெளியே போயிடுச்சா? எஸ் சார். இந்த இடத்துல ஷேடோ இருக்கு. இந்த இடத்துல இருக்க ஷேடோ கொஞ்சம் கீழே இருக்கும் இல்லையா? ஏன்னா இப்படி விழும் அந்த ஷேடோ. இவ்வளோ தூரத்துக்கு இல்லாமல் இப்படி விழும். அப்போ அந்த இடத்துல ஷேடோ வந்து கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். இது வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்.
இப்போ அந்த லீஃபை வரைஞ்சோம் பார்த்தியா, லீஃபை வரையும் போது ரொம்ப டீட்டெயில்டாக ஒரு ஒரு முடியும் ஒரு ஒரு வெயினும் அப்படிலாம் வரையல. ஆனால் அந்த இடத்துல வெயின் இருந்துச்சுன்னா எப்படி வரும் அப்படின்றதுக்கு பார்த்துட்டு நம்ம வந்து வெயினை வரைஞ்சிட்டோம். அதே மாதிரி இங்கேயும் வந்து நம்ம வந்து இந்த இடத்துல இப்படி இருந்துச்சுன்னா இப்படி தான் வரும் அப்படின்றத நம்ம பார்த்துக்கிறோம். பார்த்துக்கிட்டு இப்போ இது ஒரு பால் மாதிரி இருக்கு இல்லையா, பால் மாதிரி இருக்குன்றப்ப இங்கே வந்து ஷேடோ இருக்குமா, லைட் நமக்கு இங்கேருந்து வருது, எஸ் சார். இங்கே வந்து ஷேடோ இருக்கும். ஷேடோ இருக்கும். இது லேசாக தூக்கிட்டு இருக்கிறதுனால இந்த இடத்துல வந்து லைட் இருக்கும். இப்போ இங்கேருந்து கொஞ்சம் போல் ஷேடோ இருக்கும். அந்த ஷேடோ ஸ்மூதன் அவுட் ஆயிரும். இங்கே கொஞ்சம் ஷேடோ இருக்கும், இந்த இடத்துல கொஞ்சம் ஷேடோ இருக்கும். இப்போ இங்கே இருக்கக்கூடிய டயஃப்ரம், அந்த இடத்த டயஃப்ரம் சொல்லுவோம் இல்லையா, டயஃப்ரம் வந்து ரேடியலாக மடங்கி இருக்கும். அப்போ தான் அது ஷ்ரிங்க் ஆகும், வைட் ஆகும். அப்போ எப்படி செய்கிறோம்னா இங்கே சென்டரில் இருந்து நம்ம ரேடியலாக கோடுகள் போட்டுக்கிறோம். ரேடியலாக கோடுகள் போட்டுக்கிறோம். ரேடியலாக கோடுகளை போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அதை நம்ம இதை தரோவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோன்னா, we are trying to learn the grammar. தரோவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் இதெல்லாம் இருக்கிற மாதிரி ஈஸியாக கண்ணு வரைஞ்சிட்டு போயிடலாம். சரியா, முதல்ல இதை வந்து இப்படி பார்த்துக்குறோம் நம்ம. இப்போ லைட் இங்கேருந்து வந்துச்சுன்னா இந்த இடத்துல லைட் விழுமா, பிகாஸ் திஸ் இஸ் எ லென்ஸ். இந்த இடத்துல லிக்விட் தானே இருக்கு. அப்போ இந்த இடத்துல லைட் விழும், இந்த சைடு டார்க்காக இருக்கும். எப்படி டார்க் ஆகும், அப்படி ரவுண்டாக முதல்ல ஒரு 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 செட் ஆஃப் லைன்ஸ் வந்து இப்படி ரவுண்டாக வரும். அப்போ ரேடியலாகவும் கான்சென்ட்ரிக், ரேடியலாகவும் லைன்ஸ் இருக்குது, கான்சென்ட்ரிக்காகவும் லைன்ஸ் இருக்குது. கண்ணுடைய ரியலிசம் எப்படி இருக்குன்றது பற்றியா. இப்போ இங்கே வந்து ஐப்ரோ வருது. ஐப்ரோ எப்படி வரும்னா, ஐப்ரோவை தனியாக நம்ம இன்னொரு தடவை இன்னொரு ஒரு பிக்சரில் வரவும், ஐப்ரோ வந்து அப்படியே டர்ன் ஆகிட்டே போகும். அப்படியே டர்ன் ஆகிட்டே வந்து அப்படி வந்து சேர்ந்து இந்த இடம் கொஞ்சம் ஃப்ளஃபியாக இருக்கும். யங் பீப்புளில் ஃப்ளஃபியாக இருக்கும். ஓல்டாக அது உள்ளே போனால் தான் கண்ணு உள்ளே போன மாதிரி இருக்கிறது ஓல்டு பீப்புளுக்கு. இந்த இடம் மேடாக இருக்கிறதுனால இந்த இடம் வந்து ஷேடோவில் இருக்கும். இந்த இடம் ஷேடோவில் இருக்கு. இந்த இடம் ஒரு ஃபோல்டு இல்லையா, அப்போ அந்த ஃபோல்டு அப்படி இருக்கும். அந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஒரு ஷேடோ ஒன்று இருக்கும். இந்த இடம் நோஸ் மேலே வந்துடுறதுனால இந்த இடத்துல லைட் வந்துடும், இந்த இடத்துல ஷேடோ வந்துடும், இந்த இடத்துல கொஞ்சம் லைட் வந்துடும். இங்கேருந்து ஷேடோ ஒன்று வரும்.
இந்த இடம் இப்படி அப்படி இருக்கு இல்லையா? அப்போ இங்கே லைட் டார்க் இருக்கும், இங்கே வந்து லைட் வந்துடும். நோஸில் இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு பள்ளம் ஒன்று இருக்கும். இப்போ என்ன பாக்கி இருக்கு? இந்த சிஸ்டம் தான் ஃபாலோ. ஐலாஷஸ் பாக்கி இருக்கு. இந்த சிஸ்டம் தான் ஃபாலோ பண்றியா நீ? இல்ல சார். கிட்டத்தட்ட இல்லை. சரி, எனிவே சரி, இந்த சிஸ்டம் வந்து பெட்டராக இருக்கு இல்லையா? அதாவது பெட்டராக இருக்குன்னா ரியலிசம் வந்து இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி வருது இல்லையா? நான் மற்ற சிஸ்டம் வந்து இன்னும் மற்ற சிஸ்டம் நானும் பார்த்துருக்கேன். எனக்கு அதில் வந்து இதில் இருக்கக்கூடிய ரியலிசம் அதில் இருக்கிற மாதிரி தெரியல எனக்கு. அதனால் நான் வந்து இந்த சிஸ்டம் வந்து ஃபாலோ பண்ண சொல்லுவேன் என் ஸ்டூடெண்ட்ஸை. இதை நம்ம வந்து எவ்வளோ தூரத்துக்கு பிளாக் எவ்வளோ தூரத்துக்கு வருது, இது கிட்டத்தட்ட ஒரு லைட் கலர் ஐன்னு. இப்போ பிளாக் எவ்வளோ தூரத்துக்கு வருதா நம்ம வந்து இதை டார்க் ஆக்கிட்டே போகலாம். ஆனால் என்னன்னா லைட் இதுக்குள்ளே கிராஸ் பண்ணி இந்த டயஃப்ரம் மேலே விழுகும். பிளாக் ஐயா இருந்துச்சுன்னா உனக்கு ப்ளூயிஷ் பிளாக்கா ப்ரௌனிஷ் பிளாக்கான்றதை பொறுத்து கிட்டக்க க்ளோஸ்அப்பில் வச்சு எடுத்தீங்கன்னா லேசாக அந்த லைட்டர் டோன் தெரியும். இந்த சைடில் ஹைலைட்டு உள்ளே வரும். அந்த கிரேப்ஸை செஞ்ச டிராயிங் போட்டு பேசணும், ஞாபகம் இருக்கா? லைட் உள்ளே போயிடும் அப்படின்னு, டிரான்ஸ்லூசண்ட்டாக உள்ளே போய் விழுவுன்னு. அந்த மாதிரி தான் இது ஒரு விஷயம். இப்போ ஐலாஷஸ் எப்படி இருக்கும்னா இங்கேருந்து தான் ஐலாஷஸ் இருக்கும். சரியா? அப்போ இங்கேருந்து இப்படி வரும், இங்கேருந்து இப்படி வரும். ஐலாஷ் வந்து என்ன செய்யும்? இப்படி போகும். சரியா? இங்கேருந்து அப்படி போகும், இங்கேருந்து அப்படி போகும், இங்கேருந்து மேலே அப்படி போயிருக்கும். இங்கேருந்து இவ்வளோ தூரத்து வரைக்கும் இருக்குன்னு சொல்லிட்டு வச்சுங்க. மேலே இருக்கக்கூடிய ஐலாஷஸ் ஜாஸ்தியாகவும் கீழே இருக்கக்கூடிய ஐலாஷஸ் கம்மியாகவும் இருக்கும் நேச்சுரலி. ஏன்னா மேலே இருந்து டஸ்ட் விழுகும், மேலே இருந்து திங்ஸ் குட் ஃபால், மழை பெய்யலாம், டஸ்ட் விலகலாம், சம்திங் குட் ஃபால். அப்போ ஐலாஷஸ் டச் பண்ண உடனே கண்ணு மூடிடும். இட் வில் சேஃப் கார்ட் த இன்னர் ஐ. இதை எக்ஸ்டீரியர் ஐன்னு வச்சுக்கிறோம். எல்லாம் சேர்ந்து தானே ஐ நமக்கு. கீழே வந்து ஐலாஷஸ் வந்து ரொம்ப ரேராக தான் வர்றதுனால, கீழே இருந்து அட்டாக் ஆகிறதுனால நமக்கு வந்து கீழே இருக்கக்கூடிய ஐலாஷஸ் கம்மி. இப்போ இப்படி திரும்பிடுச்சு, இது இப்படி திரும்பிடுச்சு, இது நேராக வந்துருச்சு. ரெண்டுக்கு நடுவில் இருக்கிறது வந்து ரெண்டுக்கு நடுவில் திரும்பும், இது ரெண்டுக்கு நடுவில், இது ரெண்டுக்கு நடுவில் திரும்பும், இது ரெண்டுக்கு நடுவில். அப்போ இப்படித்தான் ஐலாஷஸ் வந்து டானா. அப்போ அங்கே வருது, அங்கே வருது. இதோட திக்கா ஐலாஷஸ் இருக்கு அப்படின்னா வந்துமா என்ன தெரியுமா அர்த்தம்? ஒன்று கழுதையாக இருக்கணும், கழுதைக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஐலாஷஸ். ஒன்று கழுதையாக மஸ்காரா போட்டிருக்கணும். மஸ்காரா போட்டிருந்தா திக்காக இருக்கும். ஏன்னா முடி தானே அது. இப்போ அவ்வளவுதான் இருக்கும். விமனுக்கு நிறைய ஐலாஷஸ் இருக்கும், மென்னுக்கு அவ்வளோ தூரத்துக்கு ஐலாஷஸ் இருக்காது அப்படின்றதுலாம் வந்து அதெல்லாம் சும்மா கற்பனை. இட்ஸ் நாட் ட்ரூ. நான்லாம் யங்காக இருக்கும்போது எனக்கு ரொம்ப டார்க்காக இருக்கும் ஐலாஷஸ், திக்காகவும் இருக்கும். ஆனாலும் எவ்வளவு தான் திக்காக இருந்தாலும் ஒரு ஐலாஷுக்கும் இன்னொரு ஒரு ஐலாஷுக்கும் இடையில டிஃப்ரென்ஸ் இருக்க தான் செய்யும். கீழே வந்து அப்படியே ஒட்டிக்கிட்டுலாம் இருக்கும் தெரியுமா ஐலாஷஸ். சில ஆக்ட்ரஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒட்டிக்கிட்டு இருக்கும். அதாவது அப்படி இருக்கும். அந்த அப்படி சேர்த்துருவாங்க. அதை அப்படிலாம் சேராது ஐலாஷ், முடிதானே அது. ஆனால் நம்ம வந்து மஸ்காரா போடுறதுனால அந்த இடத்துல வந்து டார்க் ஆகிடும். அந்த இடம் வந்து டார்க் ஆகி அந்த இடம் வந்து ஒட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துடுது. அது போட்டால் தான் அழகாக இருக்கிற அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்கும். ஆனால் த நம்பர் ஆஃப் ஐலாஷஸ் அண்ட் த லென்த் அதுவும் கம்மியாக இருக்கும். அப்படி இருக்கும் ஜென்ரல். மேபி இது இன்னும் கொஞ்சம் திக்கராக இருக்கலாம். இது ஐ வந்து இவ்வளவு தூரத்துக்கு நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்டிங்காக இதை செய்கிறோம். அப்படி இது வந்து கண் இப்படித்தான் வரையணுமானா இப்படி வரைய முடிந்தால் ரொம்ப சந்தோஷம்.
இல்லை இப்படி வரைய முடியல அப்படின்னா இந்த பிரின்சிபலை ஃபாலோ பண்ணி ஆகணுன்றேன் நான். இந்த பிரின்சிபலை ஃபாலோ பண்ணி ஆகணும். இப்போ அதே இதை வந்து கொஞ்சம் ஈஸியராக வரைவோமா? அப்படி செட் பண்ணுறேன், அப்படி செட் பண்ணுறேன், அப்படி செட் பண்ணுறேன், அப்படி செட் பண்ணுறேன், டேபிளாண்ட வரைகிறேன், கர்வ் அடிச்சிடுறேன். இது வந்து இந்த ஷார்ப்பாக கொண்டு போனது வந்து நமக்கு மெஷர்மெண்ட்டுக்காக தான் கொண்டு போகணும். சரியா? ஷார்ப்பாக இருக்காது. அது சிலர் வந்து அந்த கண்ணை வந்து அப்படி வரைவாங்க. ஏன்னா அந்த டிராயிங் முதல்ல போட்டோம்ல, அதனால் இல்லை அப்படி இல்லை. இட்ஸ் நாட் தேட். ஓ, அது வெளியே போயிடுச்சா? திரும்பியும் கிட்ட கொண்டுட்டேன்னா இருமா, அதை கரெக்டாக செட் பண்ணிடுறேன். ஏன்னா அந்த கேமரா உள்ள அது உள்ளே வந்தாங்க. சரியா? இப்போ இப்படி இப்படி அதை அப்படி கொண்டாட்டோம். இது அப்படி வந்து இது கீழே தாம்மா போய் சேரும். அதாவது கண் வந்து அப்படி இருந்து ஆரம்பிக்குது, அப்படி போய் சேருது, இங்கேருந்து ஆரம்பித்து அப்படி போய் சேராது, அப்படி போய் சேராது, கீழே தான் போய் ஜாயின் ஆகும். அதாவது இங்கே வெளியில் வந்து லேசாக எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும் அந்த மடிப்பு. இது வந்து உள்ள அடியில் போய் சேர்ற மாதிரி சேரும் இந்த ஸ்கின். ரெண்டும் ஒரே மாதிரி இப்படி வந்து சேர்றது வந்து ரொம்ப குறைச்சலான ஜீனியஸ்க்கு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இது வரைக்கும் பார்க்கல. அது வேறு விஷயம் கம்ப்ளீட்டாக. சரி, இப்போ அது வந்து டியர் கிளாண்டு விட்டுறோம். நம்ம வந்து ஐபாலை கொஞ்சம் சிறுசாக போட்டு பார்ப்போமா எப்படி தான் இருக்குன்னு. ஐபாலை கொஞ்சம் சிறுசாக போடுவோம். அவ்வளோ பெருசு சிறுசாக போடுவோம். அப்போ வெளியில் வருது. அப்படித்தான் இருக்கணுன்ற தேவை இல்லை. கொஞ்சம் ட்ரீமியாக போடணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சின்னா பெருசாக போட்டு விடலாங்க. போட்டு விட்டு இதை கொஞ்சம் சைடு எடுக்க விட்டுறேன். இப்படி கொஞ்சம் ட்ரீமியாக போடணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா சைடு அடிக்க விட்டுறேன். இப்போ நமக்கு பிரின்சிபல்ஸ் எல்லாம் தெரியும். இப்போ ரவுண்ட் அப்படி இருந்துச்சுன்னா இதுதான் சென்டர். ஐரிஸ் வந்து அந்த இடத்துல இருக்கும். இப்போ லைட் எங்கேருந்து கொண்டாந்துருவோமா? அப்போ அந்த இடத்துல ஹைலைட் இருக்கும். அந்த இடத்துல ஹைலைட் இருக்கும். இந்த இடத்துல ஐரிஸ் இருக்குது. ஐரிஸா பியூப்பிளான்னு எனக்கு கன்ஃபியூஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். எப்போ பார்த்தாலுமே இருந்துகிட்டு இருக்கும் அது. சரியா? அப்போ இந்த இடத்துல திக்காக இருக்கும். முதல்ல திக்காக இருக்கிறத நான் வந்து போட்டுடுறேன். அப்படி கொண்டாந்து இதோட நிறுத்திடுறேன். ஏன்னா இந்த இடத்துல வந்து லோவர் ஐலிடோடைய திக்னஸ் வருது. அப்படின்னு சொல்லிட்டு அதை நிறுத்திட்டேன். இங்கே வந்து அது இன்னும் கொஞ்சம் திக்காக ஆக்குறேன்னா ரொம்ப ரொம்ப நான் வந்து ஸ்ட்ரெயின் பண்ணல. இந்த ஹைலைட்டுக்கு பக்கத்தில் ஹைலைட்டுக்கு கீழே வந்து டார்க்காக இருக்கும். ஆக்சுவலாக அங்கே லைட்டாக இருக்கும் தானே எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் நம்ம. அந்த இடத்துல ஆக்சுவலாக டார்க்காக இருக்கும். லைட் இங்கேருந்து வருது. அது தேர்லாண்ட் அப்படி போட்டுட்டு அந்த ஒரு குளோபு மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஃபீலிங்கை க்ரியேட் பண்ணிடுறோம். லோவர் ஐலிட்டை வந்து லேஸ் அந்த திக்னஸை காட்டுறோம். ஒரு குளோபு மாதிரி இருக்கிற ஒரு ஃபீலிங்கை க்ரியேட் பண்ணிடுறோம். இந்த இடத்துலையும் அந்த அந்த ஷேடோ வந்து கொஞ்சம் ஓவர் சீப்பின் ஆயிடுது.
இங்கேருந்து லைட் வருது. அப்போ இந்த இடத்துல ஷேடோ இருக்கும் இல்லை? இந்த இடத்துல ஷேடோ போட்டோம் இல்லையா, அந்த ஷேடோ இந்த சைடில் வந்துடும். லேசாக இந்த இடத்துல ஒரு ஷேடோ ஒன்று இருக்கும். ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிகிட்டு இருக்க மாட்டோம். எவ்வளோ தூரத்துக்கு இதை ஈஸியாக செஞ்சுட்டு போக முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு செஞ்சுட்டு விட்டுறோம். ஒரு ஒரு இது கத்தப்பிதமாக போச்சு. அதான் அவசரப்படக்கூடாது. எஃபெக்ட்டுக்கு வந்துருச்சு நமக்கு. ஆனால் அதில் வந்து எவ்வளோ தூரத்துக்கு சயின்டிஃபிக்காக யோசிச்சோமோ அவ்வளோ தூரத்துக்கு சயின்டிஃபிக்காக யோசிக்கலை. இப்போ கண்ணோடைய வேறு வேறு ஆங்கிள்ஸ் இருக்குது. சரி, நான் அந்த கண்ணோடைய வேறு வேறு ஆங்கிள்ஸை நான் உனக்கு போட்டு காட்ட போகிறது கிடையாது, நீ தான் போட போகிற. என்னென்ன வேறு வேறு ஆங்கிள்ஸ் இருக்குது அப்படின்றது சொல்கிறேன். அப்போ வந்து ஒரு காயின் இருக்குது. நான் இந்த சர்க்கிளை மாத்திரம் வைக்கிறேன். இது வந்து அப்படி எடுத்துருக்கோம் நம்ம. சரியா? இப்போ அப்படி ஆச்சுன்னா அந்த சர்க்கிள் வந்து அப்படி ஆச்சுன்னா கண் எப்படி இருக்கும்? அந்த சர்க்கிள் வந்து அப்படி ஆச்சுன்னா கண் எப்படி இருக்கும்? இந்த மூணு நீ வரைய போற. ஓகே. சரியா? லேசா நோஸுக்கு போயிட்டு க்ளோஸ் பண்ணுவோம். இன்னைக்கு டைம் ஆச்சா? டைம் ஆயிடுச்சா உனக்கு? இல்ல சார், இல்ல சார். டயர்ட் ஆயிட்டியோ? இல்ல சார். வரைஞ்சு பார்க்கணும்னு ஆசையா இருக்கும் உனக்கு? இல்ல சார், கவனிக்கணுமே ஆசையா தான் சார். சரி சரி, நோஸ் வந்து நம்ம ஸ்ட்ரக்சர் மாத்திரம் சொல்லிடுறேன் உனக்கு. அதுக்கப்புறம் நம்ம நோஸை வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டு அப்புறம் இன்னும் போவோம் நம்ம. சரியா? இப்போ நான் இதை உள்ள நகட்டி வச்சுக்கிறேன். இதை நான் கண்ணுக்கு ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணலாமா சார்? ஆமாம்மா, கட்டாயமா. ஓகே கட்டாயம். நான் கண்ணுக்கு வந்து நான் ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணாமல் செஞ்ச மாதிரி உனக்கு தெரியுது. இந்த வருஷம் 7 மாதம் ஆக போதா? இது 7வது மாதம் இல்லை? இந்த மாதத்தில் மாத்திரம் நான் வந்து ஒரு 50 கண் வரைஞ்சிருக்கேன். இப்போ உனக்கு கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன், அக்ஷிதாவுக்கு கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். சார் கண் இன்னொரு தடவை வரைஞ்சி காட்டுங்கன்னு அக்ஷிதா. ஸோ நடந்துக்கிட்டே இருக்குது. கிளாஸில் காலேஜஸில் கிளாஸில் இது பண்ணிகிட்ருக்கேன். இப்போ 2 கண் வரைஞ்சிருக்கேன். இப்போ 50 கண்ணுன்றது வந்து ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியமே கிடையாதுன்றேன் நான். சரி, அதனால எனக்கு ரெஃபரன்ஸ் தேவையில்லை. கண்ணுக்கு ரெஃபரன்ஸ் வந்து நீ எடுக்கலாம். என்ன நான் சஜஸ்ட் பண்ணுவேன் இந்த ஸ்டேஜில், நல்ல ஒரு சிங்கிள் லைட்டிங், ஃப்ளாட்டாக இல்லாமல் ஒரு சிங்கிள் லைட்டிங். ஒரு சைடில் நல்ல ஷேடோ, ஒரு சைடில் நல்ல லைட், கிளியராக இருக்கக்கூடிய பிக்சரை எடுத்துட்டு அதை பிளாக் அண்ட் ஒயிட்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடு. இப்போ லேப்டாப்பில் வச்சிருப்பே இல்லை நீ? ஃபோட்டோஷாப் வச்சுருக்கியா? எஸ் சார். ஓகே, வாட் எவர் என்ன இது வச்சுருக்க, நீ எடுத்து பிளாக் அண்ட் ஒயிட்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருந்து காப்பி பண்ணு. பிளாக் அண்ட் ஒயிட்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கான்ட்ராஸ்ட்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்க. இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் இதை பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே எனக்கு வந்து இல்லை அந்த இடத்துல இப்படி செய்யணும் அப்படின்னு தோணுது எனக்கு. அப்போ எனக்கு வந்து ரெஃபரன்ஸ் வந்து என்னுடைய பிக்சரே எனக்கு ரெஃபரன்ஸ். ஆனால் உனக்கு வந்து அப்படித்தான் அப்படி இருக்கணும் அப்படின்றது வந்து டைம் ஆகும். சரி, அதனால ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணு. இப்போ நோஸை வர்றப்ப என்னன்னா, நோஸ் வந்து சிமெட்ரிக்கல், கண்ணு வந்து இன்வெர்டட், ரைட் டு லெஃப்ட் இன்வெர்டட். நோஸ் வந்து சார் இன்னொரு டவுட் சார், ஒரு சைடு கண்ணுக்கும் இன்னொரு சைடு கண்ணுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கும்னு சொல்றாங்க. இருக்கும், கட்டாயமாக இருக்கும். லெஃப்ட் சைடு வந்து எப்பயுமே கொஞ்சம், அதாவது ரைட் ஹேண்டர்ஸ்க்கு ரைட் ஹேண்டர்ஸ்ன்றது ஒரு கைண்ட் ஆஃப் பீப்புள், லெஃப்ட் ஹேண்டர்ஸ்ன்றது ஒரு கைண்ட் ஆஃப் பீப்புள் இல்லையா? அப்போ ரைட் ஹேண்டர்ஸுக்கு வந்து ரைட் ஐ வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும், கொஞ்சம் பெருசாக இருக்கும். லெஃப்ட் ஐ கொஞ்சம் சிறுசாக இருக்கும்.
அதாவது க்ளோஸ்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். எப்படி லெஃப்ட் ஹேண்ட் வந்து கொஞ்சம் வீக்கராக இருக்குமோ, லெஃப்ட் ஹேண்ட் கொஞ்சம் சிறுசாக இருக்கும். Maybe it's because from a small age we have been working with the right hand becomes stronger. Or maybe we started working with the right hand because the right hand was stronger. தெரியாது நமக்கு. It can be either way. நோஸ் சிமெட்ரிக்கல்னு இப்போ தான் சொன்னேன் நான். ஆனால் நீ நோஸை கரெக்டாக கட் பண்ணி சென்டரில் கட் பண்ணி இந்த இன்வெர்ட் பண்ணி இந்த சைடு நோஸை இதை வச்சு சப்ஸ்டியூட் பண்ணன்னு சொல்லிட்டு வச்சுக்குவேன், இட் வில் லுக் ராங். நோஸ் வில் பி ஸ்லைட்லி டில்டட். அதனால தான் when we look at our photographs, க்ளீனாக க்ளோஸ்அப் ஃபோட்டோகிராஃப் இந்த இது ஸ்டுடியோவில் எல்லாம் எடுப்பாங்க தெரியுமா, அது மாதிரி வச்சு பாஸ்போர்ட் ஃபோட்டோகிராஃப்லாம் எடுத்தாங்கன்னா we don't like it. Why? A photograph shows our face as other people look at us. But we look at ourselves inverted. மிரரில் தான் நம்ம பார்த்துருக்கோம். We look at ourselves inverted. நம்ம செல்ஃபி எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக் இன்வெர்ட் ஆகிருக்குது. அதனால we see as we see in a mirror. அந்த ஸ்டுடியோவில் எடுத்த ஃபோட்டோகிராஃபில் எல்லாம் பார்த்தோம்னா, சாதாரண கேமராவில் எடுத்து பிரிண்ட் போட்டதை பார்த்தோம் அப்படின்னா நோஸ் வந்து குறுக்கடாக இருக்கிற மாதிரி இருக்கும், லேசாக கோணில் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி தான் இருக்குது. நம்ம அதான் நார்மல்னு நினச்சிட்டு இருக்கோம். ஓகே, இதுக்கு மேலே வந்து இன்சல்ட் பண்ண வேண்டாம். சரி அம்மா, இப்போ வந்து என்ன செய்ய போகிறேன்னா ஹெச்பியை எடுத்து இல்லை ஹெச்பியோ 2B எடுத்து நான் வந்து இப்போ இது நான் செஞ்சுக்கிட்டு இருந்தது வந்து 5B. சரி அம்மா, இப்போ நோஸ் வந்து ஸ்ட்ரக்சர் என்னன்னா, முதல்ல வந்து லேசாக ஒரு ப்ரொஃபைலை போட்டுறேன். இந்த டிராயிங்ஸ் எல்லாமே இருக்கிறது தான் நல்லதோ, இல்லாட்டி பரவாயில்லையா? உனக்கு வீடியோ இருக்குது, அதனால் இதை எரேஸ் பண்ணிடலாமா லேசா? இது வந்து உனக்கு எக்ஸசைஸ். இது வந்து உனக்கு எக்ஸசைஸ். கண் இப்படி ஆச்சுன்னா, கண் இப்படி இருக்கிறது அப்போ இப்படி டர்ன் ஆகுதுன்னு அர்த்தம். இப்படி இருக்கிற கண்ணு அப்படி டர்ன் ஆகுது, இங்கே வர்றப்ப இன்னும் இப்படி டர்ன் ஆகுது. அப்போ இதெல்லாம் எப்படி தெரியும்? நீ ரெஃபரன்ஸ் எடுக்கலாம். 3/4 அப்படின்னு சொல்லுவோம், ப்ரொஃபைல் ஐன்னுவோம். ப்ரொஃபைல் ஐ, 3/4 ஐ, ஃபுல் ஃப்ராண்டல் ஐ, அது அப்படின்னு சொல்லிட்டு போட்டுப்பார். சரி, இந்த இடத்துல வரைஞ்சி காட்டுறேண்ணா. இப்போ இது வந்து ஃபோர்ஹெட். நான் வந்து ஹேர்லேருந்து ஆரம்பிக்கிறேம்மா. ஃபோர்ஹெட், இது வந்து ப்ரோ அப்படின்னுவோம் இல்லையா? இந்த இடத்த ப்ரோ, இந்த இடத்த ப்ரோன்னு சொல்லுவோம் இல்லையா? அது ப்ரோ. ப்ரோவிலேருந்து நோஸ் வந்து ஒரு டிப்பாகி மேலே வந்து லேசாக கீழே இறங்கி அப்படி வருது. வந்து இட் கோஸ் அப். இது எல்லாத்துக்குமே ஒரு பேர் இருக்குது. அனாட்டமிக்கலி தேர் இஸ் எ நேம் டு இட். வி won't go into that now. சரியா? இப்போ வந்து இது வந்து நாஸ்ட்ரல்னு சொல்கிறோம் இல்லையா? இது அப்படி உள்ளே போயிடுது. இப்போ இங்கேருந்து இப்படி வந்து இப்போ இந்த இடம் வந்து இட் இஸ் ஃபேஸிங் டவுன். இந்த இடம் இட்ஸ் ஃபேஸிங் டவுன். இது வந்து இதோட முடிஞ்சிருது. இதுக்கு மேலே நாஸ்ட்ரல் வந்துடுது. இந்த இடம் ஃபேஸிங் டவுன். இது போய் உள்ளே சொருகுது இந்த இடத்துல. இங்கே வந்து பிளேன் ஒன்று இருக்குது, இந்த பிளேன். அப்படி இருக்குன்னு வச்சுக்கிறோம். இப்போ இதை வந்து நம்ம நேரில் பார்க்க போகிறோம். நேரில் பார்க்க போகிறோம்னா இது வந்து ஃபோர்ஹெட். கண் இந்த இடத்துல வரப்போகுது. இது ஃபோர்ஹெட்னா ஐ மீன் ப்ரோ. இந்த இடத்துல ஐப்ரோ வரப்போகுது, கண் வந்து இந்த இடத்துல வரப்போகுது. அப்போ சென்டரில் வந்து ஒரு கோடு ஒன்று போட்டுக்கிறோம். உனக்கு ரஃப்பாக செஞ்சுட்டு விட்டுறேன்னா ப்ரோவில் இருந்து ஒரு ஒய் ஒன்று வருது.
இந்த இடத்துல வை ஒன்று வருது. இதெல்லாம் போன். இது வரைக்கும் போன் வந்து இந்த இடத்துல வை வருது. இந்த இடம் பள்ளம், இந்த இடம் பள்ளம், இந்த பள்ளம். இங்கேருந்து இட் ஓப்பன்ஸ் அப். அப்படியே வந்து ஒரு போன் வந்து அவ்வளோ தூரத்துக்கு வருது. அந்த 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 போனை வந்து நம்ம வெளியில் பார்க்க முடியாது. ஸோ வி won't டாக் அபவுட் இட் now. இப்படி வந்து அங்கே வந்து கார்டிலேஜ் ஆரம்பிச்சிருது. கார்டிலேஜ்னா இட்ஸ் ஒரு பிளாஸ்டிக் மாதிரி. இது வந்து ஸ்டோன் மாதிரில இருக்குது போன். இது வந்து பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும். இட்ஸ் ஃப்ளெக்சிபிள். நம்ம இது பண்ணி பார்த்தோன்னா இட்ஸ் ஃப்ளெக்சிபிள். ரொம்ப அசைச்சோன்னா உடஞ்சிரும். அது வந்து இங்கேருந்து இப்படி வந்தது. இது போன் எல்லாம் அப்படி வந்துடுதுன்னு வச்சுக்குவோம். அதை நம்ம வி won't டாக் அபவுட் தட். இந்த இடத்துல லேசாக மேடாச்சு பார்த்தியா, அந்த இடம் தான் இது. அங்கேருந்து இட் கோஸ் இன். இட்ஸ் ஆல்மோஸ்ட் சிமெட்ரிக்கல். அந்த இடத்துல இட் ஸ்டார்ட்ஸ் கோயிங் இன். அப்படியே வந்து இந்த இடத்துல ஒரு செட் ஆஃப் கார்டிலேஜஸ் இருக்குது. ஐம் நாட் கோயிங் இன் டு த அனாட்டமி. இந்த இடம் ஃப்ரம் ஹியர் இட் ஸ்டார்ட்ஸ் கோயிங் டவுன். இந்த இடத்துல நாஸ்ட்ரில் வருது. when we are drawing, நம்ம நாஸ்ட்ரிலை வந்து இதோட ஸ்டாப் பண்ணிட்டு ஃப்ளேர் ஆஃப் த நாஸ்ட்ரில் இருக்கு பார்த்தியா, அந்த அந்த வெளியில் இந்த இடம் இருக்கிறது, அந்த இடம் வந்து அங்கே இருக்குது. இட் won't டச். ஏன்னா அதோடைய திக்னஸ் இருக்கு இல்லையா, இட் won't டச். அப்படி உள்ளே வந்துடும் அது. ஆக்சுவலாக நம்ம அதை வந்து அப்படி காட்ட மாட்டோம். அப்படி உள்ளே வந்துடுது அது. இந்த இடம் ஃபுல்லாக ஸ்லாண்டிங்காக இருக்கும். இது கீழே. இப்போ அது வந்து அங்கே போய் அங்கே ஜாயின் ஆகிடுது. இது வந்து அங்கே வந்து ஜாயின் ஆகிடுது. இது நாஸ்ட்ரல் வந்து அப்படி இருக்குன்னு வச்சுக்கிறோம். இது வந்து இந்த பார்ட் ஃபுல்லாக இட்ஸ் ஃபேஸிங் டவுன். இங்கே இந்த பார்ட் ஃபுல்லாக திஸ் இஸ் ஃபேஸிங் டுவர்ட்ஸ் த வியூவர். இது ரெண்டும் இப்படி வெளியில் வந்துடுது. இப்போ நான் இந்த லைட் அண்ட் ஷேட் கொடுக்குறேன் அப்படின்னா இதை வந்து நான் வந்து லேசாக லைட் அண்ட் ஷேட் கொடுத்துட்டு வீல் ஸ்டாப். இங்கேருந்து லைட் வர்றதா நான் போட்டிருக்கேன். இந்த இடம் பள்ளமாக இருக்கு இல்லையா, அந்த பள்ளம் வந்து அப்படி வந்துடுது. இந்த இடமும் ஒரு ஷேடோ இருக்கும். ஏன்னா இட் இஸ் நாட் ஃபேஸிங் அஸ், இட் இஸ் ஃபேஸிங் சைட்வேஸ். இந்த இடத்துல இங்கேருந்து லைட் வர்றதுனால இங்கே கொஞ்சம் டார்க் வந்து நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குமா. இந்த இடத்துல வந்து அப்படி வெளியில் வரும். இங்கேருந்து ஒரு ஷேடோ ஒன்று வரும். ஏன்னா சைடில் இருந்து வருது இல்லையா, அதனால இந்த இடத்துல ஒரு ஷேடோ ஒன்று வரும். இங்கே வந்து
அந்த இடத்துல கண்ணு வரும் இல்லையா, அந்த இடத்துல கண்ணில் வந்து லேசாக நோஸ் எப்படி இருக்கும். அப்போ அந்த ஸ்ட்ரக்சர் நீ வந்து உனக்கு வீடியோ ஓடிக்கிட்டு இருக்கிறதுனால இந்த ஸ்ட்ரக்சரை வந்து நீ வந்து திரும்ப ஒரு ஸ்டெப்பாக வரைஞ்சி நீ வச்சுக்கலாம். அதாவது இப்போ நான் வந்து கண்டினியூஸாக வரைஞ்சி அதை ஃபில் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக தனித்தனியாக ஃபோட்டோ எடுக்கணும்னு யோசித்தேன். அப்புறம் டைம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு தடவை நம்ம இதை திஸ் நாட் த ஒன்லி டைம் தட் வி ஆர் கோயிங் டு பி டூயிங் திஸ். சரியா? அப்போ இந்த இடத்துல இப்படி இப்படி கொண்டாந்துடுறோம். இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு டிப்ரெஷன் ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஹைலைட் ஒன்று வந்துடுது. இங்கே வந்து நோஸ் வந்து இங்கே நல்ல டார்க்காக இருக்குது, அங்கே வந்து டார்க்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். சரியா? ஓகே சார். அந்த இன்னைக்கு டேட் என்னம்மா, 10 இல்லை, எஸ் சார். 10/7/25. அப்போ அந்த அந்த டிராயிங்கை நீ வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவேன். சரியா? நான் நாளைக்கு உட்காந்து அந்த டிராயிங்கை கம்ப்ளீட் பண்ணி உனக்கு நான் அனுப்புகிறேன். சரியா? பரவாயில்ல? ஓகே சார். நாளைக்கு உட்காந்து அனுப்புகிறேன். இது இது உனக்கு விளங்கிருச்சா உனக்கு? எஸ் சார். சரியா? இது ட்ரை பண்ணி பாருமா. அப்புறம் நம்ம லிப்ஸு தனியாக வரைவோம், அப்புறம் 2 கண்ணையும் சேர்த்து ஒன்று வரைவோம். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணிட்டு போவோம் போர்ட்ரேட்டுக்கு போகிறதுக்கு. ஓகே சரியா? ஓகேம்மா. ஓகே தென் பாய்மா. தேங்க்யூ சார். உனக்கு இது நான் வந்து யூடியூப்பில் போட்டுட்டு அப்புறம் தான் அப்லோட் பண்ண முடியும் உனக்கு. அப்போ தான் உனக்கு லிங்க் கொடுக்க முடியும். சரியா? கொஞ்சம் டைம் ஆகும். நான் மார்னிங்குள்ளே நான் அனுப்பிடுவேன். ஓகே சார். ஓகேம்மா. ஓகேம்மா. பை. தேங்க்யூ சார். தேங்க்யூ.